أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அத்தியாயம் 4வது அத்தியாயம் 120. 119 படிப்போம் தொடர்ச்சியாக. அது ஒரே மேட்ரு அது. அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன். இன்னும் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அதன்படி அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள். மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன், அதன்படி அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றம் செய்வார்கள். எவன் அல்லாவை விட்டுவிட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கின்றானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான். அப்போ இதில் அல்லாவுக்கும் ஷைத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு கடைசி அவனை எப்படி சொல்கிறான், அவன் யாரும் அவனை நண்பனாக எடுத்துக்காதீங்க, பாதுகாவலனாகவும் எடுத்துக்காதீங்க. இப்போ நம்மள எத்தனை பேருக்கு ஷைத்தான் ஃப்ரெண்டாக இருக்கான்? யாராவது சைத்தானை கண்ணில் நேரில் பார்த்துருக்கோமா? ஃப்ரெண்டுன்னா என்ன? நம்மளும் அவனும் ஒரு வண்டியில் சுற்றணும், ஒரு இடத்துல போகணும், உட்காந்து மனசு விட்டு நாமளும் பேசணும், அவனும் சொல்லணும். கண்ணிலே பார்க்கல. நம்ம குரான் ஃப்ரெண்டாக எடுத்துக்காதீங்க. அது இருக்கிற விஷயத்தை தான் குரான் பேசணும். அது ஆகிற வேலையை தான். போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடாது இல்லையா? பல்லா சொல்கிறான் சைத்தானை ஃப்ரெண்டாக எடுத்துக்காதீங்க. அப்போ நம்ம திருப்பி என்ன கேட்போம்? நம்ம என்றைக்கு அவனை பார்த்தோம்? நாங்கள் எங்கே அவனை ஃப்ரெண்டாக எடுத்தோம்? நீ கண்ணில் காட்டினியா? அப்புறம் என்ன பிரச்சனை இது? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சந்திர மண்டலத்தில் போய் நீங்கள் கண்ட இடத்துல எச்சில் துப்பாதீங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்பேன், ஏடா நான் எதுக்கு சந்திர மண்டலத்துக்கு போகிறேன்? அங்கே எதுக்கு நான் பான் பராக் போட்டு துப்புறேன்? புரியுதா? அப்போ அந்த இடத்துல அசிங்கப்படுத்த முதல்ல போக முடியுமா? அப்போ குரான் என்ன சொல்லுது? ஃப்ரெண்டாக எடுக்க முடியும்னு பேசுது. அது எப்படி? அறியாத விதத்தில். அப்போது நமக்கு ஷைத்தான் நண்பனா எதிரியாங்கிறது நாம் உணர முடியாதுங்கிறது தான் குரான் சொல்லுது. புரியுதா? செத்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம ஷைத்தானுடைய ஃப்ரெண்டாக இருந்தோமா, நம்ம அல்லாவை பாதுகாவலனாக எடுத்துக்கிட்டோமா, ஷைத்தானை எடுத்துக்கிட்டோமா. இப்போது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு ஆர்டர்ஸ் தான். இப்போ அவனு என்ன பண்ணுறான்? ஆர்டர் தான் போடுறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஆர்டர் போடுவேன், அவங்க செய்வாங்க. என்னென்ன செய்வாங்க? ஆசைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க. என்ன ஆசை? நீட்டில் படித்து நம்பர் 1 மார்க் வாங்கணும்னு ஆசை தூண்டி விட்டு மாங்குன்னு படிச்சுட்டு இருப்பான். படிச்சுட்டு இருக்கா? மாங்குன்னு படிச்சுட்டு இருப்பான். அவன் கேட்டால் கரியர் என் லட்சியம் அப்படிமா, கிரிக்கெட்டின் நம்பர் 1 ஆளாகணும் அப்படிம்பா. இப்போ இதெல்லாம் சினிமா மூலமாக அவன் நமக்கு கொடுக்குற ஆஃபர்ஸு. வாழ்க்கை அதில் இறக்கிடுவான். வாழ்க்கையின் லட்சியம் என்ன? பெரிய மல்லி. இப்போ தங்கல் படம் வந்துச்சு, அதில் என்ன, ரெண்டு பொண்ணை மெடல் வாங்க வைக்கணும். மெடல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நாக்கு வலிக்கும். இப்போ மனித வாழ்க்கையின் லட்சியம் மெடல் வாங்குவதா? மனித வாழ்க்கையின் லட்சியம் ஐபிஎல் கப்பு வாங்குவதா? மனித வாழ்க்கையின் லட்சியம் ஐபிஎஸ்சில் டாப் ரேங்க் பண்ணுறதா? மனித வாழ்க்கையின் லட்சியம் 10ல் டாப் மார்க்கா? மனித வாழ்க்கையின் லட்சியம் பல அடுக்கு பில்டிங் கட்டுறதா? மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நமக்கு என்ன ஊட்டப்படுது மீடியா மூலமாக? வெற்றி பெற்ற மனிதர்கள் 100 மனிதர்கள். யாரா 100 பேர்? பில்கேட்ஸு, எலன் மாஸ்க்கு, அம்பானி, அதானி, இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவனா? அப்போ நபிமார்கள்லாம் தோல்வி பெற்றவங்களா? பிலால் ரலியல்லாஹு ரோட்டில் அடிபட்டு அப்படி இழுத்துட்டு போனார். அவர் அவ்வளோ சீப்பாக இருந்தார். ரசூல்லா சொல்கிறாங்க, சில பேர், ஒரு ஆள் போகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி, ஒரு ஆள் அப்படி ரோட்டில் அப்படி போகிறார். போகும்போது ரசூல்லா கூப்பிட்டு சொல்கிறாரு, இவர் போகிறார்ல, அவரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்க. இவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, எங்கள் ஊர்லேயே ரொம்ப ரொம்ப மெயின் ஷாட், பிக் ஷாட் அவர்.
அவர் யாராவது அவர் மட்டும் பொண்ணு கேட்டாருன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து போட்டி போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற. அதே மாதிரி அவர் வந்து யாருக்காவது ஜாமீன் கொடுத்தாருன்னா உடனே அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் ஊரே ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் போகிறார். அவர் போகும்போது சொல்கிறார், இவரை பற்றி எங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. அப்போ பொண்ணு கேட்டால் கூட யாரும் தரமாட்டாங்க. அவரை வந்து யாரும் பொண்ணு கேட்டால், எந்த வீட்டில் போய் கேட்டாலும் அவருக்கு வந்து பொண்ணு தரமாட்டாங்க. யார் எங்கே போய் ஜாமீன் அவர் போய் சாட்சி சொன்னால் அதெல்லாம் பெருசாக அவர் ரெக்கமெண்டேஷன்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுது, நீ முதல்ல சொன்னீங்களே அது மாதிரி ஆள் பூமி முழுவதும் ரொம்பி இருந்தாலும் இவர் ஒரு ஆளுக்கு சமமாக ஆக மாட்டார். இந்த எலான் மஸ்கும் இவங்களும் வந்து அம்மார் பின் யாசிருடைய செருப்புக்கு பாலிஷ் போடுறதுக்கு கூட இவங்களுக்கு வக்கு கிடையாது. முதல்ல இந்த மைண்ட் செட்டு நம்ம கொண்டு வரணும். புரியுதா? நம்ம வந்து துனியாவில் எதன் பின்னாடி நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம்? வாட் இஸ் யுவர் கோல்? ஸ்கூலில் போனோன்னு நீ என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும்? நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு கேள்வி, நீ என்ன ஆகணும்? சிறந்த ரேசர் ஆகணும். கடுமையான பயிற்சி, 200 ஓட்டுறான், 100 ஓட்டுறான், ஓட்டிகிட்டே இருக்கான். ஒரு வீலில் 5 கிலோமீட்டர் போகணும். எப்படிலாம் கிறுக்கத்தனமாக இருக்குது. சைக்கிளில் உலகம் சுற்றணும், இது ஒரு டார்கெட்டு. இதிலே போகிறான். டிடிஎஃப் வாசனை லடாக் போகணும், டிவிஎஸில் லடாக் போகணும். சாதிச்சிட்டேங்க, நானும் சாதிச்சிட்டேன், நீங்களும் உங்களால் முடியும், நானும் எங்களால் முடியும். அது கடைசி அந்த டைலாக் எடுத்துங்க, என்ன உங்களால் முடியும், யூ ஆர் த பெஸ்ட் அப்படிமா. 11 பேர் இந்தியா டீமில் விளாட்றீங்க. இந்த 11 பேரை எல்லாம் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு 11 கோடி பேருக்கு மேலே ட்ரை பண்ணுறானுங்க. கோச்சிங் கிளாஸ் போனீன்னு வச்சுக்கோ, மும்பையில் கல்கத்தாவில் போனீங்கன்னு வச்சுக்கோ, தெரு கோச்சிங் கிளாஸ் இருக்கும். கிரிக்கெட்டு கங்குலி அகாடமி, சச்சின் அகாடமி. இப்போ இங்கே சேலத்தில் கூட நம்ம யார் நடராஜன், அவர் வந்து ஒரு அகாடமி எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டாப் ஸ்டார் ஒரு 10 பேர் இருப்பான். அந்த 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா சான்ஸு கேட்டு மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் சுற்றிட்டு இருக்கும். கேட்டால் என்ன பண்ணுவோம், நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன், இதுதான் வெற்றின்னு யார் அவனுக்கு பூஸ்ட் பண்ணி விட்டார்? புரியுதா? நடிகை, போல்டான நடிகை யார்? நயன்தாரா. அவள் என்ன 40 வயசு ஆயிடுச்சு, நடிக்கிறா. ஆஹாஹா, ஓஹோ, திரிஷா இன்னும் நடிச்சிட்டு இருக்கா, இன்னும் ஃபீல்டில் இருக்கா. இது சிறந்த டைரக்டர் அவனு. இது எதுவுமே வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது தெரியும். அந்த டேஸ்ட் எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன, நான் வாங்குகிற ஒரு கப்பு வாழ்நாளில் ஒரு தடவை வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி 100 கப்பு வச்சுருக்கேன், அது எனக்கு சந்தோஷம் இல்லை. அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதில் வந்து ஒரு கீழே ஒரு கமெண்ட் வருது, அல்லாஹ் உங்கள் மூலமாக எனக்கு இந்த விளக்கம் கொடுத்தான் அப்படின்னா அதில் ஒரு மன நிம்மதியாது. புரியுதா? அல்ல அதான் இது அமலு சாலிஹாத். புரியுதா? அதில் வந்து காசு சம்பாதிச்சோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும், எல்லாம் குப்பை. இப்போ என்னுடைய பொசிஷன் என்ன? 2 வேளை சாப்பிட்டா டைஜஷன் ஆகிறதில்ல. 2 வேளை என்னால் பிரியாணி சாப்பிட முடியுதா? ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அப்படியே 2 ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? இப்போ 1. ஒரு மெனு தான், ஒரு மீல்ஸ் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது வாழ்க்கையில் பல பகுதி கழிச்சிட்டோம், இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. அப்போது புரியுதா இல்லையா? இப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து அவங்கள ஆசை தூண்டி விட்டுருவேன். ஒன்றும் இல்லை, உனக்கு எதில் கிறுக்கோ அந்த கிறுக்கு ஏற்றி விட்டுருவான். அப்பா அம்மாவுக்கு கிறுக்கு, என் பையன் அந்த பையன் டாக்டர் ஆகிட்டான், என் வீட்டில் ஒரு டாக்டர் இருக்குங்க, படி 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 செத்தே போயிடுறான். கடைசி அவன் ப்ரெஷர் தாங்க முடியாது. அது மாதிரி ஒரு கும்பலே போயிடுது, ப்ரெஷர் தாங்க முடியாமல். அப்போது வாழ்க்கையுடைய மக்சதே தெரியாமல் வாழ்கிறது, இது எல்லாமே சைத்தானுடைய பாதை தான். வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? இந்த உலகம் ஒரு சோதனைக்காக படைக்கப்பட்டது, இதை உணரணும். புரியுதா? அந்த நமக்கான சோதனை, உம்மத்துக்கான ஒரு சோதனை குர்ஆன் பேசுது. இந்த உலகத்தில் பூமியில் நீதியை நிலைநாட்டணும். அது சாதாரண வேலை கிடையாது. அதுக்கு வந்து ஒருமித்த கருத்து கொண்ட ஒரு டிசிப்ளினான ஒரு கூட்டத்தினால் சுயநலம் இல்லாமல் தியாக மனப்பான்மையுடன் உழைக்கக்கூடிய ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் மக்களால் தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அத்தகைய தியாகிகளை உருவாக்கணும். அதுதான் குர்ஆனுடைய பேஸ். இன்றைக்கி வந்து குர்ஆன் வந்து பிஸ்னஸ் நடக்குது. மதரசாவில் போனீங்கன்னா பிஸ்னஸ். புரியுதா? அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. படிச்சுட்டு வெளியே வரவங்க வந்து எங்கே சம்பாதிக்க முடியும், என்ன சம்பளம்னு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டோம், மதரசா படிப்பு தனி, இது படித்தா இது படிக்க முடியாது, இது படித்தா இது படிக்க முடியாது, 2 தனியாக பிரிச்சு.
நபிசுல்லாஸ்லம் காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. டாக்டராக இருப்பார், அவர் தான் ஆலிமும் கூட. இன்ஜினியராக இருப்பார், அவர் தான் ஆலிமு. இராணுவ தளபதி மேஜர் ஜெனரலும் அவர் தான், ஆலிமும் அவர் தான். நபிசுல்லாஸ்லம் வந்து எல்லாம் ஆல் இன் ஒன். அபூபக்கர் லியானும் ஆல் இன் ஒன், உமர் லியானும் ஆல் இன் ஒன், உஸ்மான் லியானும் பெரிய பிஸ்னஸ்மேன், அம்பானியும் அவர் தான், ஆலிமும் அவர் தான். இன்றைக்கி நாம் வந்து டிவிஷனாக பிரித்தோம். பிரித்ததுனால என்னாச்சு, அது வரலாறு இருக்குது, அது ஏன் பிரிஞ்சது, எங்கேருந்து பிரிஞ்சது, அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும். நமக்கு இங்கே டைமே இல்லை, ஓடிட்டே இருக்கும். இப்போ 2 மாதம் ஒரு அஜெண்டா கொடுத்துட்டேன் சைத்தானி. ஐபிஎல்ல பாரு, ஒன் டீம் சப்போர்ட் பண்ணு, சேர் பண்ணு, பாரு அவன் என்ன பண்ணா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பின்னாடியே மைண்டை உழைச்சிட்ருக்கு. விராட் கோலி வந்து ஸ்லோவாக அடித்தான், இப்போ இந்த இல்லை அது அடிச்சும் ஜெயிச்சாச்சு, இவன் வந்து செல்ஃபிஷ் கேம் விளாட்னா, இவன் அப்படி ஆயிடுச்சு இதாச்சு, இந்த பவுலர் இந்த பவுலர் இது டேட்டா இப்படியே போயிட்டு இருக்கும். அடுத்து முடிச்சோடனே கபடி, ப்ரோ கபடி லீக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கும். அடுத்தது ஐஎஸ்எல் ஃபுட்பாலு, அதுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் ப்ரோ ஹாக்கி லீக்கு முடிஞ்சதா, அது ஃபுட்பாலு. அப்போ இந்த வருஷமும் ஒலிம்பிக் வருது. இதெல்லாம் யார் பண்ண வேலை? ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குகிற ஒருத்தன் 5 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அதுக்குன்னே உட்காந்துட்ருப்போம். சைனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய கையை வந்து இப்படி வளைப்பாங்க, அப்படி ஒரு லப்பர் மாதிரி இப்படி வளைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஜிம்னாஸ்டிக்லலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். போட்டு கையெல்லாம் உடச்சி விடுவாங்க, அப்படியே அந்த செட்டிங் பண்ணுவாங்க. அந்த ஜிம்னாஸ்டிக் இதுக்கெல்லாம் மெடல் வந்ததுன்னா சைனா ஃபஸ்ட்டு வரும், இல்லைனா அமெரிக்கா ஃபஸ்ட்டு வரும். 2 தான் உலகத்தில் போட்டி போட்டோம். ரஷ்யா ஓரளவுக்கு வரும். அப்போ எதுக்கு அப்படின்னா, அப்போ இவங்களை ஆசைகளில் உழல வைப்பேன். இந்த ஆம்பிஷன் இருக்குல்ல, எந்த நடிகைகிட்டனாலும் கேளு, இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தனுக்கும் லட்சியம் இருக்கும், புரியுதா? அப்போ அது யாருன்னா அதுதான் நம்மால் நேர்படியாம். நம்ம சைத்தான் வந்து பண்ணி கொடுத்தது அவனுக்கு லட்சியம், வாழ்க்கையில் லட்சியம் ஒன்று பண்ணி கொடுத்துருப்பான். இவங்களை விட நான் உயரணும், அவங்கள விட நான் உயரணும். அதான் எல்லாமே எடுத்தீங்கன்னா வீணான ஆசைகள் தான். அதில் வந்து நீ அந்த ட்ராவல் பண்ணும்போதே பொட்டுன்னு செத்தே போயிடும். இங்கே ஒருத்தர் டாக்டருக்கு படித்தார், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இங்கே சித்தோட்டில் டாக்டர் படித்து முடிஞ்சிருச்சு, லீவில் வந்தார். வீடு அவருக்காக கட்டிகிட்டு இருக்காங்க, கீழே ஹாஸ்பிட்டலு, மேலே வீடு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கட்டுறாங்க. இவர் போய் அப்போ தான் சரி நம்ம வீடு போய் பார்க்கலாம் அப்படின்னு நேராக போயிருக்காரு. உள்ளே நுழையும் போது வயருக்கு கீழே கடந்திருக்கு, வயரை மிச்சார் போட்டுன்னு போயிட்டார். கரண்ட்டு வயரு கீழே கடந்துருக்கு, புது பில்டிங்கில் வயர் கிடக்குது. இப்போ நம்ம போனால் கசமுசான்னு கிடக்கும். இந்த வயரு, அந்த வயரு, இந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுற வயரு, அந்த வெல்டிங் வயரு எல்லாம் கிடக்கும். மோட்டர் வயரு தெரியாமல் காலை வச்சு மிச்சம் அப்படியே கறி ஆகிட்டான். அப்போ டாக்டர் படித்தது, 10th மார்க் எடுத்தது, +2 எல்லாம் போச்சனாக்கிட்டு. இதுதான் மனித வாழ்க்கையா? இதுக்காக வந்து நம்ம உடம்புல இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ மனிதன் எவ்வளோ அறிவு இருக்குது. மனித வாழ்க்கைக்கு முடிவு கிடையாதுங்கிறது தான் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது நம்ம செயல்கள் வந்து இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிட்டேன்னா கூட அதோடைய ரியாக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. கெட்ட காரியம் நீ செஞ்சுட்டு போயிட்டேன்னா அதோடைய ரியாக்ஷன் வந்து நீ எவனோ ஒருத்தன் பீர் கண்டுபிடிச்சான், இன்னும் குடிச்சிட்டு இருக்கான் அவன், அதனால் பல குடும்பங்கள் நாசமாக போயிட்டுருக்கு, புரியுதா? எவனோ ஒருத்தன் நல்ல விஷயம் கண்டுபிடிச்சான், லைட் கண்டுபிடிச்சான், அதனால் பயன்பெற மக்கள் பயன்பெற்றுட்டு இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ணுற, நீ மக்களுக்கு என்ன செய்கிற, புரியுதா? அதனால் வந்து குரான் வந்து வெறும் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டை மட்டும் அழகாக்க சொல்லலை. ஒரு மனிதனுடைய கேரக்டர், சிந்திக்கிற ஆற்றல், அவனுடைய அந்த ஹியூமனிட்டி, அது எல்லாத்தையுமே வந்து மேலே கொண்டு வர மனிதத்தன்மையை வளர்க்கும். பர்ஃபெக்ட் மேன், ரேமண்ட்ஸ் விளம்பரத்தில் போட்டிருப்போம், அந்த பர்ஃபெக்ட் மேன் என்ன, ஷர்ட்டை பட்டனு அப்படி அந்த காலரு அது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவன் பர்ஃபெக்ட் மேன். அது இல்லை பர்ஃபெக்ட் மேன், அவன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் அவ்வளோதான். என்ன அவங்க வந்து அதுதான் பர்ஃபெக்ட் மேனுங்கிற யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி வந்து நம்ம முஸ்லீம் குழந்தைகள்கிட்ட கேளு, சாது பின் அபி வக்காஸா ஆகணும்னு யாரும் ஒருத்தன் சொல்லுவானா? அபூ உபைதா ஆகணும்னு சொல்லுவானா? யார் அபூ உபைதான்னு கேட்கக்கூடிய நிலமையில் நம்ம வச்சுருக்கோம். ஹீரோஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்திருக்கோமா? இஸ்லாமிக் ஹீரோஸு, லீடர்ஸ் ஃபாலோ பண்ணணும். சுபாஷ் சந்திர போஸ் தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும், காலித் பின் வலீதுன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் தான் நான் சொல்கிறேன்ல, இங்கே நீ போனீங்கன்னா வறுமையில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போனீங்கன்னா கலிமா தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதோடைய டெஃபினேஷன் தெரியும். உலமாக்கள் பெரிய பெரிய மதரசாக்கள் நடத்திட்டு இருக்காங்க. சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு? அதான் சொல்கிறேன்ல, நம்ம தீனு வேற,
ரசூல்லா சஹாபாக்கள் வாழ்ந்த தீன் வேறு. ஏன்னா நமக்கு மெயின் சிலபஸ் வந்து குரானை வந்து இன்றைக்கி நம்ம மெயின் சிலபஸாகவே எடுக்கல, அதனால் நாசமாக போயிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஆசைகளில் உழல வைப்பேன். இந்த ஆசைகள் பலவிதம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஆசைகள்லேயே வந்து சில விஷயங்கள் எப்படி அப்படின்னா, சொர்க்கத்துக்கான ஆசையும் இருக்குது. ஷார்ட்கட்டில் சொர்க்கம், தொழுதுட்டா சொர்க்கம், ரம்ஜான் மாதம் அமல் செஞ்சுட்டா சொர்க்கம், ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கம், ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டா சொர்க்கம். இந்த லாலிபாப்லாம் காமிச்சது யார் நமக்கு? ஷைத்தான். ஷைத்தான் யார் வழியாக காமிச்சா? பயான்களில் போய் உட்காரோம் இல்லையா ஹசரத்துகள், அவர்கள் வந்து நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஜும்மா தொழுதிங்கன்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த ஹதீஸ்கள் உண்மை தான், அதை நம்ம மறுக்கலை, புரியுதா? அது வந்து அமல் செய்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஃபர் கொடுத்தாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குரானை வந்து ஃபுல்லாக விட்டுற சொன்னாங்களா ரசூல்லா? கலிமா சொன்னால் சொர்க்கம் நம்பிட்டு இருக்கிறான், பெரிய பெரிய ஆய்வாளர் நம்பிட்டு இருக்கிறான். கடைசியாக முஸ்லீம் வந்து கலிமா சொன்னதுக்காகவே நரகத்திலேருந்து வெளியேற்றப்படுவான்னு நம்பிட்டு இருக்கான். கண்டிப்பாக கிடையாது. குரானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னால் முடிந்த அளவு எஃபர்ட் அவன் போட்டானா நல்லா செக் பண்ணுவான். அந்த போட்ட எஃபர்ட்டு சஹாபாக்களோட கம்பேர் பண்ணுவான். இவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, இவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாங்கன்னு கம்பேர் பண்ணுவான். 800 கிலோமீட்டர் வெயிலில் நடந்து போயிருக்காங்க தபுக் போருக்கு, நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன்னு பார்ப்பான். தபுக் போருக்கு 800 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு ஆள் 5 கிலோமீட்டர் நடப்பாங்க. 6 பேருக்கு ஒரு ஒட்டகம், புரியுதா? 5 கிலோமீட்டர் ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தர் ஏறி உட்காருவார், மறுபடியும் அவர் இறங்கணும், மறுபடியும் 5 கிலோமீட்டர் கழித்து இன்னொரு ஆள் இறங்கணும். இப்படி தான் ரசூல்லாவுக்கே சைக்கிள் வரும். ரசூல்லாவுக்கே சொன்னாங்க சஹாபாக்கள், எங்கள் 5 பேருடைய டைமும் நீங்கள் எடுத்துங்கன்னாங்க. இல்லை நானும் அப்படி தான் வருவேன், நானும் காமன் மேன் தான். தண்ணி இறைப்பாங்க, ரசூலா சொல்லுவாங்க. ரசூலா போய் தண்ணி இறைக்க போனாலும் எல்லோரும் நவுந்துருவாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதனால் ரசூலா என்ன பண்ணுவாங்க, எனக்கும் தண்ணி இறைக்கணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் எல்லாம் நவுந்துடுறீங்க, அதனால் நான் வந்து சரி வர்றதில்லை அப்படிங்க. இப்போ நம்ம குரான் பஹராவில் எவ்வளோ வசனங்கள் படித்தோம், அதில் சொன்னல, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது ஏற்பட்ட சிரமங்கள் ஏற்படாமலே நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த நபியும் அந்த காலத்தின் நபியும் அந்த உம்மத்தும் பிடிச்சி கடுமையாக உழுக்கப்பட்டார்கள். மவுத்து கண்ணில் வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க, எங்கே இருக்குதுப்பா அந்த அல்லாவுடைய உதவி அப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் உழுக்கப்பட்டாங்க. நாம் உழுக்கப்பட்டோமா? ஷைத்தானுக்கு சஜ்தா பண்ணுறேன். இன்றைக்கி வந்து காசா போய் பாருங்கள், அல் ஜசீரா பாருங்கள், ஃபேஸ்புக்கில் போய் காசாவுடைய அல் ஜசீரா பேஜை பாருங்கள். ஈமான்னு என்ன நாங்கள் தெரியும், சின்ன சின்ன குழந்தை அவன் சொல்கிறான், இந்த ஆயத்தை ஓதுறான், அரபியில் ஓதுறான். அவங்களாம் அரபிய தேசிய முடியும், அவங்களுக்கு அரபியில் இந்த ஆயத்தை ஓதுறான். கடுமையாக ஒழுக்கப்படுவார்கள். யாருமே அல்லா மேலே கோபத்தில் இல்லை. ஹஸ்பண்ட் எல்லாம் அவன் நியாமல் வக்கீலுங்கிறான். என்ன சொல்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேர். என் குழந்தை செத்து போனவன் நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அவங்கடா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நாங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்கோங்கிறான். எவனுக்கும் ஒரு ஷிகாயத்து இல்லை. ஹமாஸ் வந்து எங்களை போரில் தள்ளிடுச்சு, நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம், நல்லா ஸ்மூத்தாக எங்கள் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, தேவையில்லாமல் பிரச்சனை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பேக்கப்பில் இருக்காங்க, பப்ளிக் சப்போர்ட் பண்ணுது. என்ன மக்கள், என்ன ஆட்கள் அங்கே. இப்போ இனி ஓல்டு வந்து ஒரு யுத்தத்துக்கு வரும், புரியுதா? நம்ம உலகம்லாம் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாளில் மிகப்பெரிய கொலாப்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த கதறல் நாம் கதற வேண்டிய சூழ்நிலை உலகம் பூரா கதறும். ஏன்னா இந்த உலகத்தை வந்து ஃபசாது பண்ணி அடுத்தவர்களுடைய கையில் நாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டு நம்மளுடைய கரியர்ஸில் உட்காந்துட்ருக்கோம். அந்த கரியர்ஸ் எல்லாருக்கும் ஓனர் யார் தெரியுமா? இப்லீஸ். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும், நீங்கள் டாக்டர் ஆகணும், நீங்கள் வக்கீல் ஆகணும், நீங்கள் இன்ஜினியர் ஆகணும், நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நீ வந்து பெரிய டிரைவர் ஆகணும், நீ வந்து ஒரு ரேசர் ஆகணும், நீ வந்து ஒரு ஆக்டர் ஆகணும், நீ வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும், ஏஆர் ரஹ்மான் மாதிரி நீ அவார்டு வாங்கணும். இவங்களுக்கு எல்லாருக்கும் டார்கெட்ஸ் கொடுத்தவன் யார்? இப்லீஸ். புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், அன்னம் தாலையும், யாருக்கு நான் ஞாபகத்து கொடுத்தேனோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கு ஞாபகத்து கொடுத்தா? ரொனால்டோவும் மெஸ்ஸியுமா? அது நியாமத்தா? அப்போ நினச்சி பார்க்கணும், யாருக்கு அல்லாஹ் வந்து நியாமத்தை கொடுத்தான்ட்டு. அதை தான் சொல்கிறான். இப்போ அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு வருவோம், 120 அவன் அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறான், ஆசையை ஊட்டுகிறான். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அவன் கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே வேஸ்ட். இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ இவ்வளோ கப்பு வச்சுருங்க,
எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. வாங்கும்போது நல்லா இருந்துச்சு, அந்த அன்னைக்கு ரிசல்ட் ஒட்டும்போது பரவாயில்லப்பா, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்ப்பா, ₹1,00,000 கேஷ் ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த போலி நம்பிக்கைகள், இந்த போலி நம்பிக்கைகள் ஹீரோக்கள் மூலமாகவும் சூப்பர் ஸ்டார் மூலமாகவும் கொடுப்பான், ஆலிம்கள் வழியாகவும் சைத்தான் கொடுப்பான். வாய் ஆலிம்து, பேச்சு சைத்தான்து. புரியுதா? இவன் வாக்குறுதி கொடுக்குறான், களிமா சொன்னால் சொர்க்கம், இது பண்ணால் சொர்க்கம். கண்டிப்பாக கிடையாது. குரானை ஃபாலோ பண்ணால் சொர்க்கம். இது நான் சொல்கிறேன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இப்போ குரான் எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் அதை விளங்கியிருக்கீங்க? யாருக்கும் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ குரானை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், குரானை படிக்க தெரியலையா? ஏன் தெரியல? எல்லாம் கேட்பேன். ஏன் தெரியல? மொழி தெரியல. சரி, ஓகே. நீ பிறக்கும்போது தமிழ் கற்றுக்கிட்டு இருந்தியா? இங்கிலீஷ் கற்றுக்கிட்டியா? உருது கற்றுக்கிட்டியா? 3 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா? அரபி கற்றுக்க மாட்டியா? ஏன் உங்கள் அப்பன்னு சொல்ல மாட்டாங்க? டியூஷன் ஸ்கூல் போகலன்னு உங்கள் அம்மா அடித்து அனுப்புகிறாங்களா? அரபி கற்றுக்கிறதுக்கு உங்கள் அம்மா அடித்து அனுப்புனாங்களா? என்ன எஃபர்ட்டு போட்டாங்க? சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள்ட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்கீங்களா? மஸ்ஜிதுக்கு போயிட்டு கஞ்சி ஊற்றுறீங்க, குடிச்சுருக்கீங்க. என்னையா நீங்கள் என்ன முஸ்லீம் உம்மத்தை வச்சுருக்கிறீங்க? ஏன்னா குரான் மட்டும் நம்ம நெஞ்சில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம இப்படி இருக்க மாட்டோம். இப்போ இதெல்லாம் ஒரு விஷயம், புரியுதா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காது. உங்கள் ஆலிம்கள் சொல்கிறது, உங்கள் ஜமாத்தோடைய தலைமைகள் சொல்கிறது, இவங்க எவனையுமே நம்பாதீங்க. குரானை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள், எஃபர்ட் போடுங்க, குரானை புரிஞ்சிக்க முயற்சி போடுங்க. உங்களுக்கு புரியல, ஃபாலோ பண்ணலைன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உங்கள் எஃபர்ட் 100% இருக்கும். நீ எவ்வளோ முயற்சி பண்ணன்னு நல்லா கேட்பான். நீ +2க்கு எவ்வளோ படித்தா, குரானுக்கு நீ எவ்வளோ படித்தா எல்லாம் கேட்பான். 10th எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண, இதில் நீ எவ்வளோ எஃபர்ட் போட்ட, அங்கே மட்டும் டிக்ஷனரி வாங்கி படிக்கிறான். அவன் புரியுது இல்லைல்ல, அந்த சிலபஸ் புரியுது இல்லை. அதுக்கு என்ன இருக்குது? அது பேர் என்ன? அது ப்ரீஃபாக வருமே, அதில் கைடு வாங்குறப்போ குரான் புரியல, தப்சீர் வாங்கி படி. குரான் புரியல, தப்சீர் வாங்கி புரியும். டெய்லி 1 hour படித்து உனக்கு குரான் புரியலையா? படிக்கவே இல்லை, புரியல. அரபியில் படித்தா புரியல. அது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும்னு வேறு உனக்கு அதுவும் தவறான வாக்குறுதி. எவனும் கிடையாது. அதெல்லாம் மூமினுக்கு தான் இபாதத் எல்லாத்தோடைய கூலி கிடைக்கும். மூமின் யார்? குரான் ஃபாலோ பண்ணுறவங்க. குரானை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய 5 கடமைகள் இல்லை, 500 கடமைகள் நீ நிறைவேற்றினால் நீ நேராக நரகத்துக்கு தான் போவ. புரியுதா? யார் குரான் சொல்கிறபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டானோ அவன் தொழுதா அந்த தொழுகைக்கு வெயிட் இருக்கும். நம்ம தொழுதா நம்பர் இருக்கும், ஆனால் தட்டில் வச்சா தராசு அப்படியே தான் இருக்கும். அல்லாஹ் எந்த வாக்குறுதியும், சொர்க்கத்தை பற்றிய வாக்குறுதி கொடுக்குற இடத்துல பாரு, எங்கேயுமே முஸ்லீம்களுக்குன்னு எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டான், மூமின்களுக்குன்னு மென்ஷன் பண்ண. மூமின்னா யார்? உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக நம்புறவன் குரானை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான், அதை சீரியஸாக எடுப்பான். அதனால் ஏற்படுற உலக இழப்புகள் எல்லாத்துக்குமே அவன் என்ன பண்ணுவான்? தயாராக இருப்பான். துனியாவோட அவன் சமரசமே பண்ணிக்க மாட்டான். அதான் ரசூலா சொல்லுவாங்க, அந்த அபுஜெயில் சொல்லுவான், ஆஃபர் கொடுப்பான், இந்த மாதிரி ஆஃபர் அவன் சொல்லுவாங்க, ரசூலா சொல்லுவாங்க, இந்த கையில் சூரியனும் இந்த கையில் சந்திரனும் கொடுத்தீங்கன்னா கூட நான் வாங்க மாட்டேன். பல பைத்தியம் இருக்குது இன்றைக்கி முஸ்லீம்களில். தர்கா குரு பொண்ணு, இந்த அவுலியாவுக்கு இந்த சடங்கு மட்டும் நீ செஞ்சிட்டீங்கன்னா அவர் உன்னை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவார். தரிகா, இந்த அமீருடைய பையத்து செஞ்சிட்டீங்கன்னா அவர் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவார். பள்ளிவாசல், இந்த ஜமாத்தில் சேர்ந்துட்டீங்கன்னா சொர்க்கம். எங்கள் ஜமாத் தான் ஹக்கில் இருக்குது, எங்கள் ஜமாத்துடைய போஸ்டர் ஓட்டினீங்கன்னா உனக்கு சொர்க்கம். அடாடாடாடாடா என்னம்மா உழைக்கிறான்டா எங்கள் ஜமாத்துக்கு, அடாடாடாடா கட்சிக்கு என்னம்மா உழைக்கிறான். எல்லா உழைப்பும் சைத்தானுக்கு போயிட்டுருக்கு. புரியுதா? குரானுடைய உழைப்பு நம்ம இன்றைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க, சைத்தான் இத்தகையோர் தங்குமிடம் நரகம்தான். இந்த சைத்தான் சொன்ன வாக்குறுதி, அவன் ஆசை காமிச்சதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான வழி எதனையும் அவர்கள் காண மாட்டார்கள். அங்கே ஆப்ஷன் தேடுவோம், பிளான் ஏ பிளான் பி, ஒன்றும் இருக்காது, தடுமாறுவோம். இப்போ அதை பற்றி இன்னும் சில வசனங்கள் நான் அப்படியே ஜாயின் பண்ணி சொல்கிறேன். குரானில் நிறைய இடத்துல ஷைத்தான் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கான். இது 14வது அத்தியாயத்தில் 22வது வசனம். இது என்ன அப்படின்னா, மறுமையில் எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சொர்க்கத்துக்கு போகிறவன் சொர்க்கம், நரகத்துக்கு போகிற நரகம்னு எல்லா தீர்ப்பு முடித்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான். பிறகு விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது, யாருது ஃபுல் செட்டில்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிடும் போது ஷைத்தான் கூறுவான். அப்போ ஷைத்தான் அவனை ரியலில் பார்ப்போம்.
அவன் வந்து மேல் வந்து நின்றுட்டு அவன் பேசுவான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவை. யார் சொல்கிறா? சைத்தான் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி எங்கே இருக்குது? ஒரு 4 வாக்குறுதி எழுதி காட்டுங்க யாராவது. முஸ்லீம்களை சொல்கிறேன், சொல்ல முடியுமா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறான்ட்டு? சிறிதளவு அச்சத்தாலும் உயிர் பயத்தினாலும் வறுமையினாலும் உடல் இழப்பு ஏற்பட்டும் நாம் சோதிப்போம், பொறுத்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி இருக்கு. 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிர்களையும் உடல்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நாம் விலைக்கு வாங்கி கொண்டோம். இது வந்து அல்லாஹ் தௌபால ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். அதே மாதிரி சஃபில் ஒரு வாக்குறுதி இருக்குது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்குன்னு தனியாக ஒரு பயான் போட்டு அது மட்டுமே இன்ஷால்லாஹ் பேசுகிறேன். புரியுதா? அந்த வாக்குறுதி பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அந்த வாக்குறுதி மேட்ரே கிடையாது. ஏன்? ஷைத்தான் நமக்கு என்ன தெரியுமா இன்னொன்று சொல்லியிருக்கான், அல்லாஹ் பேரன்புடையவன், அளவற்ற அருளாளனுக்கு மீனிங் நம்ம என்ன இழிச்சவன், அளவற்ற அருளாளன். அபூபக்கர் உமரை போட்டு பெண்ட் எடுத்துட்டு நம்மளை மாதிரி ஆளுக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புனான்னு வச்சுங்க, அது எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? அது நீ ஏன் நினச்சிப்பார், ஒரு பையன் வந்து 100 கொஸ்டினுக்கு அக்யூரேட்டாக மார்க் எழுதுகிறான், இன்னொருத்தன் 0 பேப்பரில் எழுதுகிறான், 2 பேருக்கும் ஆல் பாஸ் போட்டாச்சுப்பா. உனக்கு அவனை பற்றி நீ கவலைப்படாத, நீ எழுதுனதுக்கு 100க்கு 100 நான் பாஸ் போட்டேன், இவனுக்கு 0க்கு 100ன்னு பாஸ் போட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? என்னத்தையே நான் படிக்கணும்? 0 மார்க்குக்கு சொர்க்கம் போகிறான்னா நான் எதுக்கே படிக்கணும்? இப்போ சஹாபாக்கள் வந்து அந்த இடத்துல அப்ஜெக்ஷன் கேட்பாங்க. அதுதான் இப்போ இந்த வசனம் படிக்கும்போது எல்லாம் புரிஞ்சிடும். அல்லாஹ் சொல்கிறான், பிறகு விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது ஷைத்தான் கூறுவான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவையே. இப்போ குரானில் அல்லாஹ் வந்து ஷைத்தான் நாளைக்கு என்ன பேசுவான்னு இப்போவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். டைம் மிஷினில் நம்ம ட்ராவல் பண்ணி பல வருஷங்கள் தாண்டி ஒரு விஷயம் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 7வது வானத்திற்கும் மேலே இருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு இதிலிருந்து அங்கேருந்து பல லைட் இயர்ஸ் தாண்டி அங்கேருந்து ஜிப்ரீல் கொண்டு வந்து ரசூல்லாட்ட கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான். இதுக்கப்புறமும் இப்லீஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் நரகத்துக்கு போனோம்னா நம்மளோட ஒரு முட்டாள் யார் இருக்கு? அப்போ நம்மளை பார்த்து தான் நான் முஸ்லீம் இஸ்லாத்தை கற்றுக்க போகிறாங்க. அவங்களுடைய பாவ மூட்டையும் நம்ம மேலே தான் விழுவும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இவன் அனைத்தும் உண்மையான, யார் சொல்கிறா? இப்லீஸ் சொல்கிறா, மேலும் நான் உங்களுக்கு அளித்திருந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி தரவில்லை. நான் என்ன சொன்னேன்? இங்கே வாங்க அல்லாட்ட பேசி நம்ம எப்படியாவது சொர்க்கத்தை வாங்கிக்கலாம், இந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணுங்க சொர்க்கத்தை வாங்கிக்கலாம், இந்த ஜும்மா தொழுகையை சொல்லுங்கள் வாங்கிக்கலாம், இந்த 5 நேர தொழுகை வாங்கிக்கலாம், ரமலான் உம்ராவை தொழுங்க வாங்கிக்கலாம், ஹஜ்ஜு செய்யுங்க வாங்கிக்கலான்னு நான் சொன்னேன். ஆனால் எதுவுமே நான் நிறைவேற்றி தரல. நான் ரிவர்ஸ் வாங்குறேன் சொல்கிறான், நான் ரிவர்ஸ் வாங்குறேன். உங்கள் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை. நான் வந்து உங்களை வலுக்கட்டாயமாக வந்து நீங்கள் பள்ளிவாசல் போயிட்டு இருக்கும்போது உங்கள் கையை பிடிச்சி நீ அப்படி போகணும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு வந்து நான் வந்து வேறு வேலைக்கு வந்து பார்க்க சொல்லி நான் அனுப்பலை. நீங்கள் என்னமோ வந்து குரான் கற்றுக்கிறதுக்கு உக்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து அதை படிக்காதீங்க இந்த புக்கு கொடுங்கன்னு நான் எங்கேயாவது ஒரு புக்கு கொடுத்து சஜஷன் பண்ணேன்னா? உங்கள் மேலே எனக்கு எந்த சக்தியும் இருக்கலை. எனக்கு என்ன சில ஆஃபர் மனசில் சில ஆசைகள் போட்டான், சில எண்ணங்கள் கொடுத்தான். நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவனை நான் மண்டை கழுவிட்டேன். யார்? நீங்கள் அந்த ஒரு ஜமாத்து நம்ப, ஒரு ஆலிம் நம்ப, பிஜே பேசுனா பிஜே தான் சூப்பர் 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 அப்படியா? பிஜேவை கரெக்ட் பண்ணிட்டா 1,00,000 பேர் அவன் கரெக்ட் பண்ணியிருப்பார். புரியுதா? ஒரு டிஎன்டிஜேவை கரெக்ட் பண்ணிட்டா எல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்லீஸ் அது அப்படி தான் ஒர்க் பண்ணுவான். இப்லீஸ் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வரமாட்டான், லீடர்ஸ் பிடிப்பான். விராட் கோலி கரெக்ட் பண்ணிட்டானா 100 ஒரு 10 கோடி பேர் காலி. ஷாருக் கான் சொல்லுவான், இஸ்லாம்னா என்ன? ஷாருக் கான் டெஃபினேஷன் கொடுக்குறான். என்னங்கிறான்? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு நல்லா இருந்தால் போதும். இப்போ என்ன ஆயிடுச்சு? மனிதாபிமானம் தான் சிறந்த மார்க்கம். சரி, மனிதாபிமானத்துக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குல்ல, அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறது. புரியுதா? மனிதாபிமானம் நல்லது தான், ஓகே. வாட் இஸ் மனிதாபிமானம்? எது மனிதாபிமானம்? இவங்க சொல்கிறாங்க எது மனிதாபிமானம்? பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துறது மனிதாபிமானம், குழந்தைகளை கொண்டு போய் அந்த குழந்தைகளுடைய ஹோம் கேரில் விடுறது மனிதாபிமானம். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வந்து அவங்களுக்காக உழைக்க போகிறீங்க, நீங்கள் உழைச்சி அந்த காசில் வந்து பெற்றோருக்கு வந்து அங்கே ஹோம் ஃபீஸ் கட்டுவீங்க, இங்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க. இதுதான் மனிதாபிமானம். இப்படி நம்மளை கிறுக்கு பிடிக்க வச்சுருக்கான்.
ஆணுடைய ரூல்ஸ் என்ன, பெண்ணுடைய என்ன. பெண் கேட்குறா, என்ன அடுப்புதும் பெண்ணுக்கு என்ன என்ன அடுப்புதும், நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா அப்படி. அப்போ பின்ன வேறு யாருமா, நீ யார், யார் முதலாளியா, ராணியா? அப்போ நான் வேலைக்காரனா உனக்கு உழைச்சி கொண்டாந்து விட்டுறதுக்கு? அல்ல என்ன சொல்கிறாங்க, அதான் சொல்கிறேன்ல, அப்படியே ரோல் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு பெண்கள் என்ன கேட்குறாங்க, நான் ஏன் அடக்கமான பொண்ணு இன்றைக்கி எங்கே இருக்குது, கபரஸ்தானில் தான் இருக்குது. அதான் அடக்கமான பொண்ணு அங்கே தான் இருக்குது. அடக்கமாய் உள்ளே கிடக்குது. இன்றைக்கி இப்போ விளம்பரம் எப்படி வந்துருச்சு, அடக்கமான பொண்ணு உலகத்திலே இல்லை. அடங்கிறது கேவலம்னு நினைக்கிறாங்க. நீ பெண்ணோட பெத்த அப்பா அம்மாக்கள் என்னங்கிறாங்க, என்ன என் பிள்ளைய மிரட்டுற? அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா, சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. போகிற இடத்துல நல்ல பேர் வாங்க, போகிற இடத்துல நல்ல பேர் வாங்க, போகிற இடத்துல நல்ல பேர் வாங்க. இப்போ அந்த அம்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி அம்மாலாம் மியூசியமில் தான் இருக்கிறாங்க. போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கன்னுலாம் எந்த அம்மாவும் சொல்கிறதில்ல. இப்போம்மா உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. என்ன நீ டீயில் நீ உப்பு போட்டேன்னா அதுதான் டீயே. அவன் வீட்டில் எவனா குடிக்க மாட்டேன்னா கூட்டிகிட்டு வா, அடித்து செருப்பு கழட்டி நான் அடிக்கிறேன். இப்படி இருக்குது. இன்றைக்கி சண்டை போடுறான், பெண்ணை பார்த்தவன் சண்டை போடுறான். ஏன்? ஃபுல் டியூனிங் அப்படி ஆயிடுச்சு. அந்த எலைட் மக்களுடைய அந்த டியூனிங் ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு. அப்போ அதான் சொல்கிறான். இப்போ ஆனால் நல்லா சொல்கிறான், உங்கள் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை. நான் ஒன்றும் உங்களை கையை பிடிச்செல்லாம் உங்களை கூப்பிட்டு போய் ஒரு தப்பு பண்ணையெல்லாம் வைக்கலப்பா. சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் கேட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்க. உங்கள் மனசில் தோண வச்சு நீங்கள் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க. நீ உன் ஃப்ரெண்டு சொன்னால் என்ன வேணாலும் கேட்குறவனா இருந்துச்சியா? நான் உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டேன். அவன் ஐடியா கொடுத்துட்டே இருந்தால் நீ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் ஒரிஜினலாக அந்த ஐடியா யாருது, என்னது? நாளைக்கு பயான் இருக்கு, டே எப்படியாவது சொல்லிட்டு வெளியே வாடா, சரிதா, நாளைக்கு பயான் இருக்கு, வேடா. இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. எல்லோரும் நாங்கள்லாம் சேர்ந்து 2 வீலரில் அப்படியே கபரஸ்தான் போகிறோம். புக்கு படிக்கிறது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு, நெருப்பு மேலே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. உட்காந்து டிவி பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், ஷார்ட்ஸ் பார்க்குறான், ரீல்ஸ் பார்க்குறான், இன்ஸ்டாகிராம் பார்க்குறான். கண்ணே தெரியுதில்ல. ஸ்க்ரீன் பார்த்து 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 இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன இருக்குது, கிட்டத்தட்ட தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு இதாகிடுச்சு. நான் உட்பட சொல்கிறேன். அவன் சொல்கிறான், ஆனால் எந்த சக்தியும் எனக்கு இருக்கலை, ஆனால் நான் செய்ததெல்லாம் என் வழியில் வருமாறு உங்களை அழைத்தது தான். என் வழிக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டேன். இப்போ நான் என்னைக்காவது சைத்தான் ஃபிசிக்கலாக நம்மளை ஒரு வழியில் கூப்பிட்டுருக்கானா? அப்போ மறுமையில் இவன் பேசுகிறான். அப்போது அவன் அறியாமல் அவன் வழியில் நம்ம போவோங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிற மெசேஜ், ஹிடன் மெசேஜ். நீங்கள் எனது அழைப்பை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சொன்னதோடு சரி, அப்படியே நீங்கள் அதில் இறங்கிட்டீங்க. எனவே இப்பொழுது என்னை இகழாதீர்கள், என்ன இப்போ திட்டாதீங்கடா. ஏன்னா ஃபஸ்ட்டே நரகவாசின்னு நான் முடிவாயிட்டேன். அப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாம் சொல்கிறான், உங்களை இகழ்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ என் கையில் எந்த கண்ட்ரோலும் இல்லை. அல்லாட்ட பேசினாவோ ஒன்றும் கண்ட்ரோல் இல்லை. உங்களாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏதான் நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காவது நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? நானும் காலி, நீயும் காலி, வா சேர்ந்து நரகத்துக்கு போவோம். இதற்கு முன்பு இறைவனுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்கியதற்கு நான் பொறுப்பல்ல. சைத்தான் என்ன சொல்கிறான், அல்லாவுக்கு பதிலாக நீங்கள் என்ன வணங்குனீங்க இல்லையா, அதுக்கு நான் பொறுப்பல்ல. இன்றைக்கி யார் சைத்தான் வணங்குறா? முஸ்லீம் யாராவது சைத்தான் வணங்குறாங்களா? கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்களா? இந்துக்கள் ஆனால் எல்லாரும் அதான் வணங்கிட்டு அவனுடைய ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. இது யார் சொல்கிறா? இப்லீஸே சொல்கிறான். இது 14 அத்தியாயத்தில் 22. அடுத்தது சைத்தானுடைய ஒரு பல்ட்டி. மறுமை நல்லையை பற்றி குரான் இன்னொரு இடத்துல சொல்கிறான். 50 அத்தியாயம் 27 வசனம். சரியா? அவன் சொல்கிறான் மறுபடியும் அந்த இடத்துல சைத்தான் மனுஷனுக்கு உண்டான பேச்சு. அவனுடைய தோழன் கூறினான். யார்? அந்த ஃப்ரெண்டு, நம்மளுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான், எங்கள் இறைவா, இவனை வரம்பு மீறக்கூடியவனாக நான் ஆக்கவில்லை. சைத்தான் என்ன சொல்கிறான், நான்லாம் இவன் கெடுக்கவே இல்லைல்ல, ஆயினும் அவனே தான் வழிகேட்டில் எல்லையை கடந்து விட்டுருந்தான். இந்த நாய் கேடுகெட்ட நாய், இவனை என்னத்தை போய் நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு. அவனுக்கே லட்சியம் இருந்துச்சு, விராட் கோலி மாதிரி ஆகணும், கங்குலி மாதிரி ஆகணும், சோய் பக்தர் மாதிரி ஆகணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும், இதாகணும் அதாகணும், அவனை மாதிரி ஆர்என்ஐ எடுத்து வீலிங் விடணும், இவனை மாதிரி நான் கார் எடுத்துகிட்டு பறக்கணுன்ட்டு இவனே கோல் செட் பண்ணி வச்சு ஓடிட்டு இருந்தான். அதில் நான் என்ன பண்ணேன், சரிப்பா நல்லா போனேன், அவ்வளோதான். நான் இவனுக்கு ரூட்டு கூட சொல்லி தரல, அவனே ஃபாலோ பண்ணிட்டான். இவன் சொல்கிறான், இதெல்லாம் அல்லா முன்னாடி பேசுகிறான். அல்லா முன்னாடி போய் பேச முடியாது. குரானில் அதாவது மறுமை நாளில் யாரும் போய் பேச முடியாது. சைத்தானாக இருந்தாலும் உண்மையை தான் பேசுவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பதில் சொல்கிறான்,
என் முன்னிலையில் தர்க்கம் செய்ய. இப்போ நீ அவனை கெடுத்தியா, அவன் உன்னை கெடுத்தானா, இல்லை நீயே கெட்டு போயிருந்தியா, இந்த கசகச பேச்செல்லாம் இங்கே வேண்டாம். சரியா? தீய கதியை பற்றி முன்பே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன். இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரகம் அப்படின்னு நான் முன்னாடியே வார்னிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த வார்னிங் கேட்டியா? இப்போ என்னாச்சு? 8வது ஏப்ரல் 2024 கேட்டியா? உனக்கு சொல்லியாச்சு. இனி நீ இப்போ ஸ்டூல்லேருந்து எந்திரிச்சு போய் எந்த பக்கம் வாழ போகிற தெரியாது. இன்றைக்கி ரம்ஜான் இன்னையோட கணக்கெடுக்கு வந்து இன்னைக்கு க்ளோஸு. நாளையிலேருந்து நீ என்ன ரூட் எடுக்க போகிற, அல்லாவை பற்றி நினைக்கலையா, நாசமாக போறியா, நல்ல போறியா, அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முன்பே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டேன், என்னிடத்தில் தீர்ப்புகள் மாற்றப்படுவதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபிக்ஸட் ரூல். நல்ல செயல் செய்தவர்களுக்கு நல்ல கூலி, கெட்ட செய்தவர்களுக்கு கெட்ட கூலி. இது என்கிட்ட ஃபிக்ஸட் ரூல். இப்போ வந்து நான் ரூல் மாற்ற மாட்டேன். ரூல் மாற்றி அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாரு? ஃபிரௌனுக்கும் அபூஜெயிலுக்கும் சொர்க்கம் கொடுத்து ரசூலுல்லாவுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நரகத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸாமே தப்பாக போயிருச்சுல்ல, அப்படி ஆயிருமில்ல. நல்லா சொல்கிறான், என்னிடத்தில் தீர்ப்புகள் மாற்றப்படுவதில்லை, மேலும் நான் என் அடிமைகள் மீது கொடுமை இழைப்பவன் அல்ல. உங்களெல்லாம் சொர்க்கத்தில் போட்டான்னு வச்சுக்கோ, அவங்கெல்லாம் அப்புறம் கேட்பாங்க, என்னெல்லாம் இது நியாயம், உனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணோம், உனக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணோம், எங்களை வந்து சொர்க்கத்துக்கு கொடுத்தா ஓகே, இந்த நாயெல்லாம் இவன்லாம் நம்ம கூட இருக்க போகிறான். அப்போ அல்லாஹ் எவ்வளோ அல்லாஹ் அவர் ரஹ்மானு ரஹீம், அவன் நீதியாளன். புரியுதா? அப்போ இப்படி வந்தால் நாம் ஒத்துக்குவோமா? நமக்கு பின்னாடி வந்த ஒரு பேங்க்கில் நிற்கிற நீ, நமக்கு பின்னாடி வந்தவனை முன்னாடி விடுறதுக்கு நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஒத்துக்கிறோமா? அப்போ அன்றைக்கி வந்து நல்லவங்க ஒத்துக்குவாங்களா? இது அல்லாவுக்கு அழகா? சரி ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இது அல்லாவுக்கு அழகா? அப்போ எல்லா எக்ஸாமும் வீணா? இவ்வளோ கடுமையான எக்ஸாமு. அது ரசூலா சொல்கிறாங்களா, ரம்பத்தில் அறுக்கப்பட்டாங்க முன்னாடி இருந்தவங்க, இரும்பு சீப்பல் அப்படி கீறப்பட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஈமானுக்கு வந்து, அதான் சொல்கிறேன்ல, ஈமானுக்கு இதெல்லாம் ஏன் தேவைங்கிறதே இப்போ நம்ம பயான் கேட்டிருக்க நிறைய பேருக்கே புரியாது. தொழுவுறதுக்கு நம்மளை எதுக்கு ரம்பலத்தில் இருக்காங்க? நான் சொல்கிறேன், இஸ்லாம் ஒரிஜினல் இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராவுங்க. அப்போ குரான் வந்து இப்போ இந்த ஃபுல் கிளாஸ் இப்போ இந்த இடத்துல வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். பஹராவில் என்ன நான் சொன்னேன், ஆல இம்ரானில் என்ன சொன்னேன், அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இன்னும் போக 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 அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். அப்போது அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நான் வந்து அநியாயம் பண்ண மாட்டேன்பா, ஏன்னா நீதியானவன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம அன்னிசாவுக்கு வந்துடுவோம். யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களை கீழே ஓடும் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்போம், அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இது அல்லாவின் உண்மையான வாக்குறுதியாகும். நான் இப்போ சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அல்லாவுடைய வாக்குறுதி என்ன அப்படின்ட்டு, இதுதான். தம் சொல்லில் அல்லாவை விட உண்மையானவர்கள் வேறு யார் உள்ளாரெல்லாம் கேட்குறான். டே, என்னை விட உண்மை பேசுகிறேன் வேறு யாரா? சைத்தானு ஃப்ராடு பையன். நான் சொல்கிறேன் வாக்குறுதி என்ன? யார் நம்பிக்கை கொண்டு, என்ன நம்பிக்கை கொண்டு? அல்லாவை நம்பி, அல்லாவுடைய ரசூலை நம்பி, அல்லாவுடைய கிதாபுகளை நம்பி, அல்லாவுடைய மலக்குகளை நம்பி, அல்லாவுடைய மறுமையை நம்பி, அல்லாவுடைய விதியை நம்பி செயல்படுவார். இதெல்லாம் நம்புறதுன்னா என்ன? அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், நம்பிட்டோம். ரசூல்னு ஒருத்தர் இருந்தார், அதுவும் நம்பிட்டோம். கிதாபுன்னு ஒன்று வந்துச்சு, அதுவும் நம்பிட்டோம். இந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து, அல்லாஹ் எப்படி சொன்னான்? நேரில் வந்து பேசலை, அவன் ரசூல் மூலமாக பேசினது. ரசூல் எப்படி பேசினார் அதுவும் எங்களுக்கு தெரியாது. மலக்குகள் வழியாக வந்த குரானை அதன் மேலே நம்புறது. அப்போ எல்லா நம்பிக்கையும் இதுக்குள்ளே அடங்கிருச்சு, குரானுக்குள்ளே அடங்கிருச்சு. ரசூல்லாக்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்தது அப்படிங்க சொல்கிறாங்க. மலக்குகளுடைய ஈமான். சஹாபாக்கள் பதில் கொடுத்தாங்க, மலக்குகளுடைய ஈமான் சிறந்தது. இப்போ ரசூலா சொன்னாங்க, அவங்க ஏன் நம்ப மாட்டாங்க? அவங்க தான் அல்லாவுடைய ஃபுல் ஆட்சியை பார்க்குறாங்க. அப்போ ஒரு மறுபடியும் கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்தது? அப்போ சொல்கிறாங்க, நபிமார்கள் தானே. ஏன், நான் தான் ஜிப்ரில் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன், அப்போ நான் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அவள் யாருது அப்படின்னு. நான் எங்களுதா அப்படிங்க. 3வது ஆப்ஷன் எங்களுதா. ரசூலா, நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்களே, நம்பாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படிங்கிறேன். அப்போ கேட்குறேன், அவள் யாரு தாங்க அது? அப்போ ரசூலா சொல்கிறாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வரும், என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, எதையுமே உங்களையும் பார்த்துருக்க மாட்டாங்க, வெறும் குரானை வச்சு நம்புவாங்க. 2 அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை வச்சு நம்புவாங்க. அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது. இப்போ இன்றைக்கி அந்த ஆஃபர் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. புரியுதா? நமக்கு இருக்குது. குரான் வந்து அதான் சொல்கிறல, அல்லாவுடைய பாதையில்
கமிட்டடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் உட்காந்து பயான் கேட்டுடலாம், புரியுதா? கொஞ்ச நேரம் பயான் கேட்க, இதெல்லாம் அல்லாவுடைய பாதை கிடையாது. இதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறோம்ல, அதுக்கப்புறம் தான் அல்லாவுடைய பாதை ஸ்டார்ட் ஆகும். அது சாதாரண அல்லாவுடைய பாதை இல்லை. அதான் சொல்கிறேன்ல, இந்த துனியாவுடைய மொஹப்பத்தை கட் பண்ணிடணும். துனியா வாழலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது இருக்கணும். யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறோம். நற்செயல் என்ன? நம்ம எல்லாரும் நம்பி வச்சுருக்கிறது என்ன தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கலிமா, குரான் ஓதுறது, தஸ்பி ஓதுறது, துவா கேட்பது, பயானுக்கு போவது, இதெல்லாம் தான் நற்செயல். இதெல்லாம் நற்செயல்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன். நற்செயல்னால் என்னன்னா, பூமியில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி காட்டுவது, அதற்காக ஒரு ஜமாத் உருவாக்குவது, அதுக்காக பயிற்சி, அதுக்காக நம்ம எஃபர்ட் போடுவது. புரியுதா? இது சாதாரண வேலை கிடையாது. அமலு சாலிஹாத்துங்கிறது சாதாரண வேலை கிடையாது. எவ்வளோ அதில் ப்ரெஷர் வரும், அது செஞ்சு பாருங்கள் தெரியும். எல்லாம் சொல்கிறேன், அவர்களை கீழே ஆறுகளோடும் சுவன பூங்காக்களில் நுழைய வைப்போம், அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வோம். பர்மனண்ட் லைஃபு. நம்ம போய் இவனுக்கு காடு பார்க்குறோம், என்ன ஃப்ரீ கரண்ட் இருக்கா, கிணறு இருக்கா, இன்னி வருமா, கிணறு வத்தாமல் இருக்குமா, எல்லாம் சொல்கிறோம். நிரந்தரமாக ஓடிட்டுருக்கும். பர்மனண்ட்டாக வாழ்வ, சாகவே மாட்ட, வயசே ஆகாது, நோய் வராது, வெளியேற்றப்பட மாட்ட. எது லைஃப் செட்டில்? 60 வருஷம் வரைக்கும் பென்ஷன் போட்டு அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறவன் லைஃப் செட்டிலா? அவன் லைஃப் செட்டிலா? வாடகை வாங்குற மாதிரி ஒரு வீடு கட்டி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்திட்டு அவனுக்கு பின்னாடி இருக்கிற லைஃப் செட்டில். நினைக்கிறது என்ன, என் பசங்களுக்கு நான் நல்லா செட்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க லைஃப்பில் செட்டில். எதுவுமே செட்டில். நீயும் நாசமாக போயிருக்க, அவங்களும் நாசத்தில் தள்ளிட்டு வந்து. புரியுதா? ஒரு அளவுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம உழைப்பு, நம்ம திறமை எல்லாத்துலேயும் எங்கே இறக்கணும்? அல்லாவுடைய ஃபீல்டில் இறக்கணும். அப்போ அது எப்படி இறக்கணும்? அதெல்லாம் தனி சப்ஜெக்ட்டு. அதுக்கு நிறைய அமர்வுகள் பேசணும், நிறைய உட்காரணும், நிறைய படிக்கணும். சரியா? எல்லாம் சொல்கிறான் இறுதி விளைவு. அதான் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான், ஏன் நான் வாக்குறுதி கொடுக்குறேன்டா, இதை ஃபாலோ பண்ணுங்கடா, இதுக்காக அமல் செய்யுங்கடா, செத்து போங்கடா, நடுவில் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக ஒரு 8 எடுத்து வச்சியா, முடிஞ்சு போச்சு, நீ ஜெயிச்சிட்ட. என்ன பண்ண ஏது பண்ணலாம் தேவையில்லை. புரியுதா? இறுதி விளைவு எல்லாம் சொல்கிறான், நீங்கள் ஆசைப்படுவது போலவோ, வேதம் அருளப்பட்டவர்கள் ஆசைப்படுவது போலவோ ஏற்பட போவதில்லை. அல்ல என்ன சொல்கிறான், இந்த சொர்க்கத்துக்கு யார் போவாங்க அப்படிங்கிற அந்த முடிவு இருக்குல்ல, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி. முஸ்லீம்கள் என்ன ஆசைப்படுறாங்க? முஸ்லீம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு ஆசைப்படுறாங்க. வேதம் அருளப்பட்டவர்கள் எப்படி ஆசைப்படுறாங்க? நாங்களாம் அல்லாவுடைய செல்ல குழந்தைகள், எப்படி சொர்க்கத்துக்கு போயிடும்னு ஆசைப்படுறாங்க. அல்ல என்ன சொல்கிறான், இது ரெண்டும் இருக்க போகிறது. ஆல் முஸ்லீம் சொர்க்கம் நோ, ஆல் யூதர்கள் சொர்க்கம் நோ, ரசூல்லா நம்மளை ரெக்கமெண்ட் நோ. இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் காலி. சாதாரணமாக ஒரு பாங்கு வரும், அதுக்கு ஒரு 10 வார்த்தை அல்லாஹ் அக்பர்னு வந்தோடனே அப்படியே நீங்களும் திருப்பி சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ரப்பா ஹாஸிஹி தாவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தி ஃபைமத்தி ஆத்தி முஹம்மதன் வஸீலத்தி ஃபஸீலத்தி வபஸன் மகாம் முஹம்மது அல்லஸி வாத்தது, இது சொல்லிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசூலுடைய ஷஃபாத் கடமை ஆயிடுச்சா? இப்போ இதில் சொல்கிறீங்களா, இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த வார்த்தைகள் என்ன இருக்குது தெரியுமா? பாங்குடைய துவாவை எடுத்து பாருங்கள், அதில் அவ்வளோ வாக்குறுதி நாம் கொடுக்குறோம். இந்த நபி வந்தார், எங்கள் இடத்துல வந்தார், அவர் உண்மையை கொண்டு வந்தார், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எங்கே பண்ணோம்? வெறும் வாயில் சொன்னால் கொடுத்துருவாங்களா? அப்போ இது லைசன்ஸ் போடுறது போய்ட்டு 8 போட சொன்னீங்கன்னா 8 போடுறான். ஏன்னா ஒரு மனுஷன் இது கூட ஏமாற மாட்டான். நம்ம களிமா ஏமாந்து அல்ல சொர்க்கம் கொடுப்பானா? 8 போட்டேங்க சார், இதான் சார் 8ன்னா இப்படி தான் சார் வேணும், வேறு 8. ஓ இப்படி வேணுங்களா? வல்ல என்ன சொல்கிறான், முஸ்லீம்கள் ஆசைப்படுற மாதிரியோ, இதுக்கு முன்னாடி ரிட்டையர்டு முஸ்லீம்கள் அவர்கள் ஆசைப்படுற மாதிரியோ சொர்க்கத்தில் தீர்ப்பு இருக்க போகிறதில்ல. நீங்கள் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ சில பேர் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. எவன் தீமை செய்தாலும் அதற்குரிய விளைவை அவன் அடைவான். அல்லாவை தவிர தனக்கு வேற எந்த காப்பாளனையும் உதவியாளனையும் அவன் காண மாட்டான். நீங்கள் நினைப்பீங்களா இந்த அவுலியா காப்பாற்றுவார், ரசூல்லா காப்பாற்றுவாங்க? பேசவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசரில் நின்றுருப்பாங்க, தண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் சஹாபாக்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இவங்க சஹாபாக்கள் என் கூட, அவங்கள உள்ளே விடுங்கிற மலக்குகள் தடுப்பாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, தடம் மாறி போனாங்க.
இவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம். அப்போ என்ன சொல்லுவார், எனக்கு அது தெரியாது. இப்ராஹிம் நபி சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு யாரெல்லாம் மறுமை நாளில் என்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நரகத்துக்கு போகிற லைனில் நின்றுருக்காரு. அது எனக்கு எவ்வளோ கேவலம். தயவு செஞ்சு அந்த ஒரு எங்கள் அப்பாவையாவது சொர்க்கத்துக்கு போடு. அப்போ அல்ல என்னம்மா நரகத்துக்கு போகிறது கேவலம் தான். அது உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸு இப்ராஹிம் நபி தான். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை கழுதையாக மாற்றுருவோம். இப்போ கழுதை தான் நரகத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவரை மனுஷனால வந்து கழுதையாக மாற்றி எல்லாம் நரகத்தில் போடுவோம். இப்ராஹிம் நபி இவ்வளோதான் சலுகை. அபுதாலிபுக்கிட்ட ரசூல்லா கெஞ்சுறாங்க, களிமா சொல்லுங்கள், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அமலு சாலியாத் அவ்வளோ பண்ணியிருக்காரு. களிமா சொல்லிவிட்டு சாவுங்க, நான் கொடுக்குறேன் மாட்டேன்ட்டார். அப்போது ரசூல்லா சொல்கிறாங்க, அபு தாலிபுக்கு நான் துவா செய்வேன், எல்லாம் அவர் உதவி செஞ்சு. அதுவும் எதுக்கு, அல்லாவுடைய தீனுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவருடைய அமல் மட்டும், அவர் மட்டும் முஸ்லீமாக இருந்தார்னு வச்சுக்குவா, அவருக்கு கிடைக்கிற பரிசு வேறு யார், அபூபக்கர் கூட கிடைக்காது. அவ்வளோ வேல்யூபிளான அமல்கள் அவருக்கு. சரியா, ரசூலுல்லாஹ்வுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுங்கிற சாதாரண வேலை கிடையாது. மொத்த சமுதாயத்தையும் பகைச்சிட்டு கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சலுகை காட்டப்படும்னு சொல்கிறேன். அவ்வளோ நல்லது செஞ்சவருக்கு என்ன கூட தெரியுமா, காலில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு செருப்பு வார் ரெண்டு செப்பல் கொடுப்பான் நரகத்தில். அந்த செப்பல் போட்டதுனால மூளை வந்து உழுகி விழுவும். இதுதான் அவருக்கு வந்து கிடைக்கிற உலகத்திலே அதாவது நரகத்திலே குறைந்தபட்ச பனிஷ்மெண்ட் இதுதான். காலில் செப்பல் போட்டால் அது உருன்னு மேலே அந்த டெம்பரேச்சர் ஏறி மூளை உருகிருச்சுன்னா போகிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உருகிருச்சுன்னு அர்த்தம். என்ன, வெளியிலிருந்து உங்களை டச்சப் பண்ண மாட்டாங்க. இங்கே போடுறது நரகம், நெருப்பு போனோம். நரகத்துடைய நெருப்பு அணையும் போதெல்லாம் அது டபுள் மடங்கு வீரியமாக எரியும். புரியுதா? அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், எவன் தீமை செய்தாலும் அதற்குரிய விளைவை அவன் அடைவான். அல்லாவை தவிர தனக்கு வேறு எந்த பாதுகாவலனையும் உதவியாளனையும் அவன் காண மாட்டான். நீங்கள் ஹெல்ப்பு இன்றைக்கி வந்து ஜமாத் சொல்கிறேன், எங்கள் ஜமாத்தில் இருந்துட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த மன்னஜில் செயல்படக்கூடிய ஜமாத் உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்முங்க. நீங்கள் வந்து என்ன இந்த சூப்பர் முஸ்லீம் பயன்லாம் போய் கேட்குறீங்க. அவன் என்னென்ன சொல்கிறேன், இப்போ நோட்டீஸ் போட்டிருக்காங்க, ஒரு 8 பக்கம் நோட்டீஸ், எந்த பாவா போட்டாங்கன்னு தெரியல, அதில் போட்டிருக்கேன். இவர் என்ன பேசுகிறாருன்னா, முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் கடமைன்னு சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. நானே சொல்கிறேன், குரான் ஆயத்து போட்டு வச்சுட்டு அது சொல்கிறேன். கேட்டால் விளக்கம் என்ன சரியில்லைங்கிறாங்க. சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், உமர் சீரிஸ் எடுத்து பாருங்கள். அவங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லோரும் பள்ளிவாசல்லே உட்காந்துட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணாங்க பாரு. அநியாயமாக ஒடுக்கி வைக்கப்பட்ட மன்னர்களுடைய பிடியிலிருந்து பொதுமக்களை வெளியெடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அதற்காக செத்தாங்களா இல்லையா? அதுக்காக எத்தனை அனாதைகள் ஆனாங்க, இப்போ அனாதைகளை பற்றி குரானியாக பேசுது. இவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, குடும்பங்காட்சியாக நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, செத்து இருக்காங்க. ரசூல்லா ஃபேமிலியிலேருந்து ஆள் போயிருக்கு. என்ன, ரசூல்லா ஃபேமிலியிலேருந்து எத்தனை பலி, ஹம்சார்லேயும் போயிட்டாங்க, ஜாஃபர்லேயும் போனாங்க, செத்துட்டே இருக்காங்க. ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் போகிறாங்க, ரசூல்லா அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ஏங்க அழுகுறீங்க, சொர்க்கத்துக்கு தான் போனார். என்ன தான் சொர்க்கத்துக்கு போனாலும் என்னை விட்டுட்டு இங்கே போயிட்டார்ல, இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டார்ல, என்னால் தாங்க முடியல பிரிவு. இப்போ வரும்போது 2 பேர் சிரித்து பேசிட்டு வந்தோம், போகும்போது நான் மட்டும் போகிறேன். ஹம்சாவுடைய பாடி இருக்குது, முஸப் பின் உமைரோடைய பாடி இருக்குது, என்னால் சிரிக்க முடியல ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதாவது சொல்கிறல, நம்ம சொர்க்கத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட்டு ரொம்ப சீப்பு. ஆனால் குரான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ரேட்டு சாதாரண ரேட்டு இல்லை, அது சாதாரண ரேட்டு இல்லை. புரியுதா? நம்ம மைண்டு கமிட்டடாக வச்சுருக்கணும். இப்போ இந்த மதரசா சிலபஸ் படிச்சுட்டு இதெல்லாம் போட்டு ஒரு திமிரில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்களா, இது எதுவுமே நடக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்காது, யூதர்கள் ஆசைப்படுற மாதிரியும் இருக்காது. யூதர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க வேறெல்லாம் கணக்கு போட்டுருந்தாங்க. யூதர்கள்ட்ட ஒரு முஸ்லீம் கேட்குறாரு, சஹாபி ஒருத்தர் கேட்குறாரு யூதர்களை பார்த்து, ஏண்டா இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்களே, எங்களை எதிர்க்கிறீங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க, நீங்கள் மறுமையில் நரகத்துக்கு போவீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்க. அவன் என்னங்கிறான், ஆமாம் அப்படின்னு. என்ன சொல்கிறான், நரகத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு நம்புகிறேன். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், அது எதுக்குன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு. எல்லாம் என்ன பண்ணுவான், நரகத்தில் வந்து எங்களை இப்படி அனுப்புவான், பின்னாடி அங்கே ஒரு டோர் இருக்கும். புரியுதா? உங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் யூதர்கள் எல்லாத்தையும் நரகத்தில் போட்ட மாதிரி காமிச்சிட்டு நாங்கள் அந்த டோர் வழியாக வெளியே வந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிருக்கோம், இன்றைக்கி பாருங்கள், சும்மா இப்போ இன்றைக்கி பெருநாள் ஆகுதா, பெருநாள் பயன்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஜமாத்துடைய தலைவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு வந்து போலி வாக்குறுதி கொடுப்பாங்க, அதெல்லாம் சைத்தானுடைய வாக்குறுதி கொடுப்பாங்க.
30 நாள் நீங்கள் அமல் செய்தீர்கள், எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தீர்கள். என்ன ஒவ்வொரு பயானிலும் வந்து பக்கெட் நிரம்பியது. எனவே நீங்கள் வந்து சொர்க்கத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக்கி கொண்டீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த நோம்பாளியுடைய வாயிலிருந்து அந்த வாடை வருது இல்லையா, அது கஸ்தூரியோட சிறந்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த நோம்பாளிக்கு மட்டும் நான் தான் கூலி கொடுப்பேன். அப்போ மீதிக்கெல்லாம் யார்? மீதிக்கு வேறு கவுண்டர் எங்கேயா போகணுமா? நோம்பாளிகளுக்கெல்லாம் நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ரையானுன்னு ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியே போய் முனாஃபிக்கு நோன்பு வச்சான். அது தெரியுமா நம்ம ஆளுங்களுக்கு? அவனுக்கு எப்படி ஏன் ரையானு கிடைக்கல அது தெரியுமா? இப்போ தான் குரான் அதுதானே பேசிட்டு, இப்போ கடைசியாக தானே பேசிட்டு வரோம். முனாஃபிக் என்ன பண்ண? செலவு பண்ண மாட்டேன்னா. முனாஃபிக் என்ன பண்ண? போரில் கலந்துக்க மாட்டேன்னா. முனாஃபிக் என்ன பண்ண? உயிரிழப்புக்கு பயந்தான். மீதி இபாதத்துன்னு எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய இபாதத்தை கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சோன்னா முனாஃபிக்கோட இபாதத்து பெருசு. அதை விட உளுந்து செஞ்சான். அவன் என்ன தெரியுமா? இல்லை, ரிஸ்க் எடுக்க விரும்புது. அவ்வாறு நம்ம லைஃப்பை நமக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது, நமக்குன்னு இது இருக்குது, புரியுதா? நம்ம அன்றாட வேலையை நம்ம செஞ்சுட்ருப்போம். நம்ம தேவையில்லாம் ரிஸ்க் எல்லாம் நம்மளை தள்ளி விடாது. சரியா? இந்த பாரசீகத்தோட சண்டை போடுறது, ரோமாபுரியோட சண்டை போடுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுறேன். மற்றவனை கட்டுப்பட வைக்கிற அந்த வேலையில் நான் செய்ய மாட்டேன். புரியுதா? இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, முஸ்லீம்கள் வந்து நம்ம பைபர்த் இஸ்லாம், நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை நீதியால் நிரப்ப வேண்டும். அதை எப்படி நிரப்பணும்? அது பெருசாக உழைக்கணும், ஒன்றா சேர்ந்து உழைக்கணும். சாதாரண வேலை கிடையாது. திரும்ப நான் அதை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பதிவு வைக்கிறேன். மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின். இப்போ புரியுதா? மூமின்களாக இருந்தால், இங்கே முஸ்லீம்கள்னு அல்ல சொல்லவே இல்லை. முஸ்லீமுடைய டெஃபினேஷன் உலகத்தில் அவனை புதைக்கிறதா எரிக்கிறதா, அவ்வளோதான். அவன் முஸ்லீமுக்கு என்ன பண்ணுவான்? திருமண நிகழ்ச்சிக்கு நிக்கா எனும் திருமணம், நிக்கா நடக்கும். புரியுதா? அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து முஸ்லீம்ங்கிற டிகிரி. அந்த முஸ்லீம் டிகிரி நம்ம டச் பண்ணோன்னா தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், குரான் ஓதணும், இதுதான். ஆனால் மூமின்னா அவனுடைய ரோலே வேறு. பல இடங்களில் மூமினுடைய ரோல் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் குரானை திரும்ப 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 படிக்கணும். புரியுதா? அதனால் இன்ஷால்லா இப்போ நம்ம ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்ஷால்லா கிளாஸ் கொண்டு போவோம். இதை நிறுத்தாமல் நம்ம கொண்டு போவோம். நான் குரான் வந்து குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நான் அதை முடிச்சிடலாம் என் வாழ்க்கையில். இன்ஷால்லா அதை முடிச்சிடணும். நடுவில் உடம்பு ரொம்ப ட்ரபுள் பண்ணிச்சு, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. இன்ஷால்லா குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு 20 கிளாஸ் ஆகுது, அல்லது ஒரு 15 கிளாஸ் ஆகுது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், வெளியூர் போகாமல் இருந்தேன்னா. இப்போ இதில் அல்ல சொல்கிறேன், மேலும் நற்செயல் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி என்ன இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், மூமின் அப்போ ஈமான் இருக்கும். அப்போ ஈமான் அவ்வளோ சீக்கிரம் உருவாகாது. அவர்கள் தான் சுவர்ணத்தில் நிலைவார்கள். அப்போ மூமினுக்கு சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு முஸ்லீமுக்கு கொண்டாந்து ஏன்லாம் சொர்க்கம் கொடுக்குறான்னா நான் தரேன்னு சொல்லவே இல்லையே. அது சைத்தான் கொடுத்த வாக்குறுதி. நீ போய் அவன்கிட்ட பேசிக்குவோம். எந்த சைத்தானு? உங்கள் ஏரியாவில் பேசிச்சில்ல அந்த சைத்தானு, யூடியூப்பில் பேசிச்சில்ல அந்த சைத்தானு, நீ வந்து பெருசாக ஸ்டீமாக போட்டு நடத்துனீங்களா அதில் வந்து பேசுனாங்களே சைத்தான், அந்த சைத்தான் பேசினது. இவங்களுக்கும் அவங்களுக்கு தான் பாண்டிங் இருந்துச்சு. நான்லாம் எதுவுமே தெரியாதுன்றவங்களாம். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அப்போ யார் மூமின்னு? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் மூமினா சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ நம்ம வண்டவாளமே இங்கே உறுதி இல்லாத போது இப்போ இங்கே வந்து இந்த ஜமாத்துடைய தலைவர்கள் சுப்ஹானல்லாஹ், இஸ்ரார் அஹமது வழிகேடு, மௌலானா மௌதூதி வழிகேடு, அல்லாமா இக்பால் வழி, என்னைக்கு ஒரு மீசை வச்சிருக்காரு, தாடி கூட வைக்கல, பார்த்து தான் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்க போகிறானா? தாடி எவ்வளோ யூதர்கள்லாம் எவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காங்க தெரியுமா? இப்போ இஸ்ரேலில் போய் பாருங்கள். உமர் சீரிஸ் பார்த்தீங்களா? அபூஜெல்லாம் தாடியே. அல்லாமா இக்பாலுக்கும் அவர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களா? அப்போ நீங்கள் ஹக்கில் இருக்கணும். என்ன வழி? நான் சஹாபாக்கள் எந்த வழியோ அந்த வழியில் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு நீங்களே குட் மார்க்கா? நீங்களே உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்களே திருத்த போகிறீங்களா இல்லை எல்லாம் திருத்த போகிறானா? எல்லாம் சொல்கிறேன். மேலும் எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து, அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பார் கண்டிஷன், ஹூ ஆர் த மூமின் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணி, அதனால் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிகிறது. இப்போ தொழுகையில் இபாதத்தில் மட்டும் இல்லை, இபாதத்து நம்பர் 1. புரியுதா? தனிநபர் ஒழுக்கம், நான் எப்படி ட்ரெஸ்ஸு போடணும் அதுவும் அல்லா தான் முடியும். அல்லாவுடைய கட்டுப்பாடு வரைக்கும். நான் எப்படி பொருள் சம்பாதிக்கணும் அல்லாஹ் சொன்ன மாதிரி, நான் எப்படி செலவு பண்ணணும்
அல்லாஹ் சொன்ன மாதிரி. என்னுடைய நேரத்தை எதில் செலவு பண்ணணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி. என்னுடைய ஆற்றலை எதில் செலவு பண்ணணும், அல்லாஹ் சொல்கிற மாதிரி. என்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் எதில் பண்ணணும். என்னால் நினச்சா இந்தியாவுடைய சிறந்த நேவிகேட்டராக ஆக முடியும். என்னால் நினச்சா இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஒர்க் ஷாப்பு வச்சிருக்க முடியும். என்னால் நினச்சா நான் பண்ண முடியும். ஆனால் உழைப்பு அதில் செலுத்தக்கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து ஃபுல்லாகவே அதில் டெடிகேட் பண்ண. அப்போ இங்கே என்ன ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு முஸ்லீமுக்கு 2 வாழ்க்கை இருக்கணும். ஒன்று பர்சனல், இன்னொன்று சமூகம். இன்றைக்கி சமூகம் சார்ந்த வாழ்க்கையே நமக்கு கிடையாது. புரியுதா? இந்த சமூகத்தை திருத்தணும். இதில் இருக்கிற தீமைகளுடைய பட்டியல் என்ன, இந்த சமூகத்தை எப்படி நம்ம சரி பண்ணணும், ஏதாவது ஒரு கான்ஷியஸ் இருக்கா? தலைவர்கள் பேசுகிறாங்களா? பேசுறது இல்லை. ஏன்? அவங்களுக்கு ஷேர் வருது. இந்த சமூகத்தை யார் கெடுத்து குட்டிச்சோராக அதிகாரத்தில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பங்கு வருது. அவங்க கூட்டாளிகள் அவங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்களாக குரான் படித்தா தான் ஆச்சு, நீங்களாக தேடினா தான் ஆச்சு. இன்றைக்கி வந்து அதான் சொல்லுங்க, நீ ஹக்கு ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை முதல்ல பள்ளிவாசல்லேருந்து வெளியே தூக்கி போட்டுருவான். புரியுதா? பள்ளிவாசல்லாம் உட்காந்துலாம் பேச விட மாட்டாங்க நிர்வாகம்லாம். ரொம்ப ரேரு. இப்போ நீங்கள் நம்மளே கட்டிக்கிட்டா தான் ஆச்சு பள்ளிவாசல். புரியுதா? இப்போ என்ன எவனும் அதில் வெளியே அதுக்கு தான் கட்டுறோம். என்ன எவன் வெளியே துரத்த முடியும்? இந்த பள்ளிவாசலில் இப்போ நான் நல்லா பேசுகிறேன், இது பேசுகிறேன், யாரோ விட்டுருவாங்களா? 10 நிமிஷம் அவங்களால சகிச்சிக்க முடியாது. புரியுதா? அப்போ என்ன அப்படின்னு நல்லா சொல்கிறான், எவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு ஃபுல்லாக அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிற மாதிரி கேட்குறான், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிறான், அல்லாஹ் சொன்ன மாதிரி குடும்பத்தை பார்க்குறான், அல்லாஹ் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறான், அல்லாஹ் சொன்ன மாதிரி செலவு பண்ணுறான், அல்லாஹ் சொன்ன மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறான், ரசூலுல்லாவுடைய மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அதுக்காக உழைக்கிறான், இரவு பகல் அதற்காக சிந்திக்கிறான், முழுமையாக சரணடைஞ்சிட்டான், தன்னுடைய நடத்தையும் நல்லதாக. இதுக்கு அப்புறம் அல்ல என்னங்கிறான், கேரக்டரும் அழகுபடுத்திக்கணும். என்ன நீயோ திருந்திட்டியா? திருந்தினோன்னு தெரியுது பாரு நாய். நீ திருந்தினோடனே அடுத்தவன்லாம் உடனே அற்பமாக பார்க்கக்கூடாது. நடத்தை அழகமாயிடணும். ஒருமனப்பட்டு முழு ஃபோக்கஸோட இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றினார். இப்ராஹிம் நபி வழிமுறை எப்படி ஃபாலோ பண்ணுறது? அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறியுடையவர் யார்? இப்ராஹிமுக்கு மேலே சூப்பராக வாழ்ந்து காட்டினவர் யார்? இவர் ஹீரோ. உங்கள் குழந்தை பேசுதா இப்ராஹிம் நபி மாதிரின்ட்டு? ஏன்? இப்ராஹிம் நபி யாருன்னே தெரியாது, என்னத்த போய் பேசுவோம்? இப்ராஹிம் நபி பற்றி இப்ராஹிம் நபி நம்ம நேசிப்போமா? ஏன்? இப்ராஹிம் நபி யாருன்னே தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒன்று அப்படியும் நேசிப்போம். என்ன, நம்ம பிரியாணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு பக்ரீத்துக்கு. ஆட்டு பிரியாணி சாப்பிடுங்க, ஆடு அருங்க அப்படின்ட்டார். அது ஒரு ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்க. நம்ம மட்டும்தான் ஆடு இருக்கணுமா? போய் பார்க்குறியா மாரியம்மன் கோயிலில் எத்தனை ஆடு அறுத்துருக்காங்கன்ட்டு? எத்தனை ஆடு இங்கே பலி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அவங்களும் நம்பிக்கையாக தான் கொடுக்குறாங்க. அந்த ஆடு வந்து அவங்கள சொருகத்துக்கு போயிருன்ட்டேன். சரியா? இப்ராஹிம் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான். அல்லாவுக்கு முன்னாடி பணிவு. ஒரு ஆர்டர் இது அல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் பொம்பளை எப்படி ட்ரெஸ்ஸு போடணுன்னு அவ்வளோதான் போடணும். ட்ரெஸ்ஸு மாற்றி பண்ணிட்டியா முடிஞ்ச நீ காலி. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி தான் சம்பாதிக்கணும், மாற்றி பண்ணிட்டியா காலி. நீ எவ்வளோ தொழுது அல்லாஹ் அதெல்லாம் கணக்கு எடுக்கணும். முழுமையாக சப்மிட் ஆனால் மட்டும்தான் கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கே உரியது. அல்லாஹ் சொல்கிறான், டேய் நீங்கள் எல்லாம் என் ப்ராடக்ட்ஸ், எல்லோரும் யார்? எனக்கு அடிமை. நான் இப்போ திரைக்கப்பால் இருக்கேன். இந்த ஸ்க்ரீன் ஒரு நாள் நவுத்துவேன், அப்போ தான் நீங்கள் ஒத்துக்குவீங்க உங்களை அல்லாஹ் இருக்கான்ட்டு. இதை மேலும் அல்லாஹ் யாவற்றையும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான். உங்களில் எத்தனை பேர் மூமின்னு, யார் யாரெல்லாம் மூமின்ல இல்லை, காசாவில் இருக்கிறவன் யார், இந்தியாவில் இருக்கிறவன் யார், பாகிஸ்தானில் இருக்கிறவன் யார், சவுதியில் இருக்கிறவன், ஒவ்வொருத்தனையும் நான் கணக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன். எவனும் என் கையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியாது. எல்லாம் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து தாவத் தப்லீக் ஜமாத் போகிறவங்கலாம் சவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆன மாதிரியே அவங்களுக்கு வந்து இருக்கும். தீனுடைய பணி, தாவத்துடைய பணி, முழுமையான ஈமானுடைய பணி. அவங்க ஆரம்பித்த தப்லீக் ஜமாத் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு என்னங்கிறதே இவங்களுக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி வந்து ஜமாத் இஸ்லாமி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் மாற்றி வந்து இன்றைக்கி ஜமாத் இஸ்லாமி போயிட்டுருக்கு. புரியுதா? இன்றைக்கி வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அப்படி போயிட்டுருக்காங்க. ஆளாளுக்கு அவங்க சந்தோஷம் வேறப்பட்டுக்கிறாங்க. சரியான செயல் திட்டத்தை வகுத்துருக்கோம். என்ன, காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்சு வச்சா அவன் அல்லாவை வந்து மதிப்பானா? என்ன நம்மளை துனியாவில் நம்மளை வந்து அப்படியே விட்டுறணும்.
எங்களுக்கு வந்து டாக்டர் சீட்டில் ஒரு 10 சீட் கொடுத்துடணும், எங்களுக்கு வந்து இந்த சலுகை கொடுத்துடணும், எங்களை வந்து என்ஆர்சி கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, எங்களுக்கு சிஏ கேட்டு துனியாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் எவன் வேணாலும் ஆட்சி பண்ணுங்க, அது அல்லாவுடைய சேரை எடுத்துங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. கோபமே வராது எங்களுக்கு. எப்போ தெரியுமா கோபம் வரும்? எங்கள் மேலே கை வச்சுன்னா கோபம். எங்களுக்கு எப்போ ஒரு ரசூல்லா தான் சொல்கிறாங்களே, ஒரு ஊரை வந்து அழிக்கிறதுக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் எல்லாம் அனுப்பும். அனுப்பும்போது அவர் ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்பாருங்க, அவ்வளோ பெரிய நல்லவன் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானல்ல, எப்படி அவனை என்ன பண்ணுறது? ரசூல்லா அல்லா சொல்லுவான், முதல்ல அவனை அழித்து அவன் மேலேயே ஊரை போடுங்க, முதல்ல அவனை போடு, அதுக்கப்புறம் அவன் மேலே ஊரை போடு, ஊரை தூக்கி கவுத்தி போடு. ஏன்? அவன் எனக்காக கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லை. இதுதான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி உலகத்தில் மது குடிக்க வேணான்றான், மது கடை போயிட்டே இருக்கு, நீ அதுக்கு அதை தாண்டி க்ராஸ் பண்ணி நீ பள்ளிவாசலுக்கு வந்து 8 வச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு ஒவ்வொரு 8 அப்படியே கணக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்க. அவன் குடும்பம் நாசமாக போயிட்டுருக்குது. அந்த வீட்டில் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு குடிகாரரை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகள் டெய்லி என்ன வேதனைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? இன்றைக்கி அப்பா வந்தால் என்ன பண்ணுவார்? அம்மாவை போட்டு அடிப்பார். புரியுதா? அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அப்பா வந்தால் என்ன பண்ணுவார்? அம்மா வந்து அடிப்பார். இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது தெரியலையே. எத்தனை ஆம்பளை பசங்க தன்னுடைய அப்பாவே கொல்றாங்க. ஏன் கொல்றாங்க? தீமை அந்தளவுக்கு. அதை இவ்வளோ தீமை இன்றைக்கி அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கா இந்த தீமைகளை தடுக்கிறதுக்கு? நம்ம தலைவர்கள் என்றைக்காவது இந்த தீமைகளை பற்றி பள்ளிவாசல்களில் பேசியிருக்காங்களா? இதை எப்படி சரி பண்ணணும் நம்ம பேசியிருக்கோமா? இது என்னைக்கு நம்ம பேசுகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் அல்ல நம்மளை செருப்பில் அடிப்பான். இது நான் இல்லை, பிரசாந்த் கிஷோரும் இதுதான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த போதனைப்படி நீங்கள் அரசியலில் கையில் எடுத்துணும். அதற்காக ஜித்தோ ஜஹத், அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அவன் பயன்படுத்துகிறாரு. ஜித்தோ ஜஹத்னா என்னன்னு தெரியுமா? அந்த பயானு கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கே தெரியாது ஜித்தோ ஜஹத்னா என்னன்னு தெரியுமா? அவன் ஸ்டடி பண்ணியிருக்கான், அவன் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 20 வருஷத்தில் அந்த உலகத்தை வந்து இப்படி மாற்றினாங்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு பாடம். ரசூலுல்லாஹை பற்றி யூதர்கள் படிக்கிறான், கிறிஸ்தவர்கள் படிக்கிறான், வெள்ளைக்காரன் படிக்கிறான், ஜோ பைடன் படிக்கிறான். ஜோ பைடன் வந்து சொல்கிறான், நான் வந்து இஸ்லாத்துடைய ஃபுல் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இல்லை, மோடிக்கு தெரியாத இஸ்லாம்னா என்னன்ட்டு, தெரிஞ்சு தான் எதிர்க்கிறாங்க. நம்ம தொழுகையை நோம்ப பார்த்து இல்லை, ஒரு கால் நீங்கள் முழு முஸ்லீமாக என்றைக்காவது மாறிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களை எதிர்க்க முடியாது. ஸோ முழு முஸ்லீம் நான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் சொல்கிற முஸ்லீமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, இப்போ நம்ம அரை முஸ்லீமாக இருக்கோம். அல்லாஹ்வோட கிருபையில் நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கு அந்த நினைவூட்டுறோம். புரியுதா? அல்லாஹ் எனக்கு தெளிவு கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கோ, இன்னும் கொடுத்தானா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அதுக்கான முயற்சியில் இருப்போம், தேடலில் இருப்போம். ஒருத்தனுக்கு தெளிவு கொடுத்துட்டோன்னா என்னுடைய கடமை என்ன? அடுத்தவன் நீ எந்திரிச்சிட்டியா, அடுத்தவனை எழுப்பு, அடுத்தவனை எழுப்பு, அடுத்தவனை எழுப்பு, அடுத்தவனை எழுப்பிட்டு மட்டும் இரு. இது என்னைக்கு எல்லாம் அந்த இதுக்கு வெற்றி கொடுப்பானோ வெற்றி கொடுப்பான். கூடிய விரைவில் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு அசாபுக்கில் இந்த உலகம் வரப்போகுது. எல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சுருக்கான். சரியா? அது தனி சப்ஜெக்ட். இன்ஷால்லாஹ் இது வரைக்கும் போதும். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும், ஷைத்தான் வந்து நமக்கு நேரில் வந்து வாக்குறுதியெல்லாம் தரமாட்டான். ஷைத்தான் இன்டைரக்டாக வேலை செஞ்சிட்ருக்கான். அவனுடைய வாக்குறுதியில் நம்ம இருப்போம். அப்போ அதனால் நம்ம வந்து யாரை ரோல் மாடல் ஆக்கணும்? ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் ஆக்கணும். அதுவும் வந்து ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் ஆக்குறோன்ட்டு நம்ம ஹஜ்ரத்துகள் சொல்கிற ரோல் மாடல் இல்லை, கிதாபுகளில் பார்க்கணும். என்ன கிதாபு? குறைந்தபட்சம் நமக்கு 2 அறிவு இருக்கணும். ஒன்று குரானுடைய தஃப்சீர் படிக்கணும். நம்பர் 2 ரசூலுல்லாஹுடைய சீரத். ஹதீஸ் கிதாபில் புகாரி முஸ்லீம் கிடையாது நான் சொல்கிறது, அதில் சட்ட நூல். அதில் வந்து எப்படி தொழுவணும், எந்த தண்ணியில் எத்தனை வாட்டி கழுவணும், விரல் எப்படி கழுவணும், மசா எப்படி செய்யணும், அதுதான் இருக்கும் அதில். சரியா? சில வாழ்க்கைகள், சில உபதேசங்கள் இருக்கும். நான் சொல்கிறது சீரத், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ரஹீக் மாதிரியான ஒரு புத்தகம், அல்லது தபரி மாதிரியான ஒரு புத்தகம், அல்லது அன்னிஹாயா வல்பிதாயா அப்படிங்கிற அந்த புத்தகம். இந்த புத்தகங்கள் படிக்கும்போது தான் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வந்து நம்ம கண்ணில் பிக்சர் வரும். அதையும் குரானும் திரும்ப குரான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி படிக்கக்கூடாது. குரானுடைய செட்டப்பே என்னென்னா, இப்போ வெறும் ரம்ஜானில் படிக்கிறதும் கிடையாது, குரான் திரும்ப படிக்கணும். சஹாபாக்கள் என்ன வச்சுருப்பாங்க, 7 நாளில் குரான் முடிச்சிருவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் எடுத்துருவாங்க. இப்போ முடியலையா, மாதத்துக்கு ஒரு வாட்டி குரான் ஒரு தடவை நாம் புரிஞ்சு விளங்கி படிக்கணும். புரியுதா? அப்போ படிக்கும்போது தான் நம்முடைய ஈமான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஏன்னா நம்முடைய ஈமான் ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லீடர் யாரும் இல்லை, ரசூல்லாவோ அபூபக்கரோ இங்கே உட்காந்துட்டு இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே கதி குரான் தான். புரியுதா? இந்த குரானுடைய சபைகள் யார் நடத்துகிறாங்களோ அதில் போய் உட்காருங்க. மாற்று கருத்து இருக்கிற ஆள்கள் கூட போய் உட்காருங்க. அவங்க தப்பாக பேசினா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும், இவன் குரான் வந்து இந்த ஆயத்து தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் குரானை கற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணும். இது சாதாரண வேலை கிடையாது, மிக பிரம்மாண்டமான வேலை. இதற்காக நிறைய உழைப்புகள் தேவை. சரியா? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனா ஆகட்டும். மீதி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸ்லேருந்து பார்ப்போம்.